சற்று முன் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் திடீர் நீக்கம், டெல்லி மேலிடம் அறிவிப்பு, அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளை நேரடியாக கேட்டு செய்ய வேண்டிய பல பணிகளுக்கு நாங்கள் லக்னோவுக்கு சென்று முதலமைச்சரிடம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரிகளுக்கு முன் ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கின்றனர். அந்த வகையில் முதலமைச்சரிடம் புகார் அளித்த பிறகும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதன் பொருள் முதல்வர் சொல்வதை அதிகாரிகள் கேட்பதில்லை என்பதாகும். அதிகாரிகளின் அணுகுமுறை மற்றும் பிடிவாதத்தால் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்து வருகிறது. ஆனால் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களால் வெளிப்படையாகவே பேச முடியவில்லை. குறிப்பாக காவல்துறையின் ஊழல் அதிகரித்துள்ளது. இது இவ்வாறே தொடர்ந்தால் அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் அதிருப்தியும் அதிகரிக்கும். இவை பிபிசியிடம் பேசிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பெயர் வெளியிட விரும்பாத பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூற்றுகள். குறிப்பாக சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தின் லோனியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நந்த் கிஷோர் குர்ஜார், மாநில அரசின் அமைச்சரான ஆஜிஸ் படேல், பதேகியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தீனாதாத் பாஸ்கர், லக்கிம்பர் கேரியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பல தலைவர்கள் அந்த மாநில அரசின் அதிகாரிகள் மீது வெளிப்படையாகவே தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். தங்கள் சொந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் போதே ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களிடமிருந்து இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதால் இதற்கான காரணத்தை அறிய பாரதிய ஜனதா கட்சி, உத்தரப்பிரதேச அரசு மற்றும் அங்கு நியமிக்கப்பட்ட மூத்த அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்டறிய பிபிசி முயற்சித்தது. ஆனால் அவர்களிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. இதற்கு முக்கிய காரணம் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ் நேரடியாக பணிபுரியும் அதிகாரிகள் அவர்களின் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் இதுபோன்ற அதிகாரத்துவத்தின் கீழ் வராத அதிகாரிகள் முற்றிலும் சுதந்திரமாக செயல்படலாம். இதுவே சமூகத்திற்கும் அமைப்புக்கும் அரசாங்கத்திற்கும் நல்லது என்று பெயர் குறிப்பிட விரும்பாத உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முன்னாள் அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களின் இந்த வெளிப்படையான பேச்சு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் பதவிக்கு ஆபத்தாகுமா என்ற சந்தேகமும் எழுந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு கிடைத்த மோசமான முடிவுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் தலைமை மாற்றம் குறித்த கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஆனால் யோகி ஆதித்யநாத் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தார். பின்னர் இடைத்தேர்தல்களில் யோகி பாஜகவை 9 இடங்களில் 7 இடங்களில் வெற்றி பெற செய்தார் என்று அவர் கூறுகிறார். இப்போது அயோத்தியில் உள்ள மில்கபூரில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. கும்பமேளாவும் நடைபெற உள்ளது. அடுத்த சில மாதங்களில் பாஜக தலைமை உத்தரப்பிரதேசம் தொடர்பாக ஒரு முடிவை எடுக்க முடியும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் பாஜக இந்த முடிவை எடுப்பது அவ்வளவு எளிதானது அல்ல. யோகி ஆதித்யநாத் ஒரு வலிமையான இந்து தலைவர் என்ற பிம்பத்தை உருவாக்கியுள்ளார். அவருடைய ஆதரவாளர்கள் அந்த மாநிலத்தில் மட்டுமில்லாமல் பிற மாநிலங்களிலும் உள்ளனர். மற்ற மாநிலங்களில் தேர்தல்களில் பாஜக அவரை நட்சத்திர பிரச்சாரக்காரராக பயன்படுத்தி வருகிறது. மேலும் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்திற்கு மாற்றாக பாஜகவிடம் வேறு சிறந்த தலைவர் யாரும் இல்லை. பாஜக தலைமை அவரை மாற்ற விரும்பினாலும் அதை செய்வது அவரது எளிதான காரியமும் அல்ல. யோகி பிரதமர் பதவிக்கான போட்டியாளராகவும் தன்னை காட்டிக் கொள்கிறார். அதனை நோக்கித்தான் அவர் செயல்பட்டு வருகிறார் என்றும் சுமன் குப்தா கூறி வருகிறார். இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மீது தொடர்ந்து லோக்சபா தேர்தல் முடிந்த கையோடு பல்வேறு புகார்கள் வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக யோகி ஆதித்யநாத், துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌர்யா முதல்வர் கட்சிக்குள் உட்கட்சி மோதலை உண்டாக்கி இருக்கிறது. இதனால் கட்சிக்குள்ளே பல்வேறு சிக்கல்கள் இருப்பதால் யோகி ஆதித்யநாத்தை நீக்க பாஜக புதிய தலைவரை நியமிக்க வேண்டும் என்ற ஆலோசனையில் டெல்லி மேலிடம் இறங்கியிருக்கிறார்கள். அநேகமாக புதிய தலைவரை தேர்வு செய்துவிட்டு யோகி ஆதித்யநாத் நீக்கப்படுவார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜக தலைகளையும் மிரள வைத்து வருகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.